அம்மா ஐ வாண்ட் டு மேரி ஹர். அம்மாட்ட சொல்கிறாரு கமல். வாணியை பற்றி சொல்லிவிட்டு, வாணி என்னை மாதிரி டான்ஸ் ஆடுறா, என் கூட நல்லா இருக்கேன், இணக்கமாக இருக்கா, நான் அவனை லவ் பண்ணுறேன், நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னோடனே அம்மாவுக்கு பக்குன்றுச்சு. இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா, பரமக்குடி இல்லத்துக்கு வேண்டிய ஒரு நடிகை அவங்களும் கமலை காதலிச்சாங்க ஒருதலை காதலாக. அதே மாதிரி இன்னொரு நடிகையும் காதலிச்சாங்க ஒருதலை காதலாக. ஆனால் அதெல்லாம் அவர் ஏற்றுக்கல. வாணி அவர் மனசில் டப்புன்னு பதிஞ்சிட்டாரு. அம்மா என்ன சொல்கிறாங்க, டே உனக்கு இப்போ தான் நீ வந்துக்கிட்டு இருக்க, அவள் ஒரு தொடர்கதையில் நல்ல பேர் கிடச்சிருக்கு, அந்த பேர் கிடைக்கிறதுக்கு அந்த பேர் நல்ல பேர் நிலச்சி நிற்கணும், இன்னும் 4 படங்கள் கிடைக்கணும், அப்படி தொழிலில் பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டி அதில் முன்னேறு, அதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம், இப்போ என்ன அவசரம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படி சொல்கிற, நான் பார்த்தா நான் ரொம்ப ஆசைப்பட்டு நான் அதுக்கு கேட்குறேனே. டே அப்பா அதை விரும்ப மாட்டார். இப்போ நீ நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்க, நல்ல நடிகர்னு பேர் வாங்கு, அதுக்கப்புறம் நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், இப்போ அது வரைக்கும் இன்டர்வல்னு நினச்சிக்க அப்படின்னு அம்மா சொன்ன உடனே கமலுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அம்மா இப்படி சொல்லிட்டாங்களே, அப்போ நம்ம இன்னும் எத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருக்கிறது, இது எப்படி நம்ம வாணிகிட்ட சொல்கிறது அப்படிங்கிற ஒரு டைலமாவில் கமல் இருக்கார். எப்படி சொல்கிறதுன்னா, ஆனால் வாணிக்கு தெரியும் கமல் நம்ம விட்டு போக மாட்டார் அப்படிங்கிறது வாணிக்கு தெரியும். ஏன்னா அவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு பழகிக்கிட்டு இருக்காங்க. சரி என்ன பண்ணுறது, அம்மா அப்படி சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்னு கமல் ஒரு அறவர மனசாக திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிட்டார். அதாவது திரைப்படங்கள் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு.